ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடுகளில் இண்டக்ஷன் அடுப்பு ஒரு அத்தியாவசிய பொருளாகவே மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சிலிண்டர் கிடைக்காதனால இல்லைன்னா சிலிண்டரோட விலை அதிகமாகிறனால நம்ம இண்டக்ஷனுக்கு மாறிட்டோம். இப்போ புதுசாக நீங்கள் இண்டக்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் போய் விலையை மட்டும் பார்த்து இண்டக்ஷன் வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஸோ 2026 டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு இண்டக்ஷன் அடுப்பு வாங்க போகிறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயத்தை எல்லாமே கவனிக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 10 முக்கியமான விஷயம் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் இண்டக்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது வாட்டேஜ் தான். ஸோ நிறையா பேர் பண்ணுற ரொம்ப பெரிய தப்பு என்னென்னா, பட்ஜெட்டில் ஒரு ரூ. 500 மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி 1200 வாட்ஸ் அந்த வாட்டேஜாக இல்லாட்டின்னா 1400 வாட்ஸ் இருக்கிற அடுப்பை வாங்கிடுவாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு அவசரத்துக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்ப நீங்கள் பால் காய்ச்சினா கூட அது மெதுவாக சூடாகி பொங்குறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ குறிப்பாக நம்ம ஊர் சமையலில் பருப்பு தாளிக்கிறதுக்கு இல்லாட்டினா அப்பளம் பொரிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஹை ஹீட் வேணும். ஸோ நீங்கள் கம்மியான வாட்ஸு உள்ள அடுப்பை வாங்கிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் காய வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இதனால் சமையல் செய்கிறதுக்கு சமையலோட டேஸ்ட்டு கூட மாற சான்ஸ் இருக்குது. சமையல் செய்கிறதுக்கும் கூட லேட் ஆகும். அதனால் நீங்கள் 2026 ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு 1600 வாட்ஸ் இல்லை இருந்து 2000 வாட்ஸ் வரைக்கும் இருக்கிற மாடலை சூஸ் பண்ணுங்கள். இது கரண்ட் பில்லை ரொம்ப அதிகமாக்காது. அது மாதிரி உங்கள் நேரத்தையும் பாதியாக குறைக்கும். ஸோ இன்னொன்று ரொம்ப முக்கியமானது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் பியூர் காப்பர் காயில் இருக்கான்னு மட்டும் பார்த்து வாங்கணும். அலுமினிய காயில் சூடாகிடுச்சுன்னா அது ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ நீங்கள் அது காப்பர் காயிலான்னு பார்த்து வாங்குங்க. நிறையா பேர் இண்டக்ஷன் அடுப்பு வாங்கின உடனே பண்ணுற கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க இது நம்ம கேஸ் அடுப்பு மாதிரி இல்லையே அப்படிங்கிறது தான். நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கேஸ் அடுப்பில் நீங்கள் அந்த நாப்பை திருப்பினா ஹீட்டு உடனே அந்த நெருப்பு உடனே ஏறும் இறங்கும். அதாவது உங்கள் கண்ட்ரோல்லையே நீங்கள் ஹீட்டை வச்சுக்கிட முடியும். ஆனால் இந்த இண்டக்ஷன் அடுப்பில் அப்படி கிடையாது. இது பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் அந்த ஃபோர்ஸ் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நெருப்பு வராது, ஆனால் பாத்திரம் மட்டும்தான் சூடாகும். ஸோ இதில் 1, 2, 3 அப்படின்ட்டு லெவல் வாரியாக தான் நம்மளால் ஹீட்டை ஏற்றவோ இல்லைன்னா குறைக்கவோ முடியும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் கேஸ் அடுப்பில் பாலை சிம்மில் வைக்கிறப்ப அது அப்படியே மெதுவாக கொதிக்கும். ஆனால் இண்டக்ஷனில் நீங்கள் லோ வாட்ஸில் வைக்கிறப்ப அடுப்பு விட்டு விட்டு அதாவது சூடாகும். அதாவது 1 நிமிஷம் சூடாகும், அப்புறம் 1 செகண்ட் கேப் விடும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அடுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஸோ இதுதான் இதோட டெக்னாலஜி. அதனால் நீங்கள் ஒரு ப்ரோ குக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்தெந்த சமையலுக்கு என்னென்ன டெம்பரேச்சர் செட் பண்ணணும் அப்படின்னு ஈஸியாக 2 நாளில் பழகிக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பழகிக்கிட்டிங்கன்னா கேஸ் அடுப்பை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீசெட் பட்டன், அப்புறம் மேனுவல் கண்ட்ரோல்ஸ். அதாவது இந்த இண்டக்ஷன் அடுப்பு மேலே இருக்கிற கலர் பட்டன்கள் தான். ஸோ நீங்கள் கடையில் போய் அடுப்பை பார்த்த உடனே அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் சார் இதில் தோசைக்கு ஒரு பட்டன், கறிக்கு ஒரு பட்டன், ஏன் இட்லி ஊற்றுறது கூட ஒரு பட்டன் இருக்குதுன்னு பில்டப் கொடுப்பாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ஆகா நம்ம பட்டனை தட்டுனா அதுவே சமைச்சு கொடுத்துரும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த பட்டன்கள் எல்லாமே வெறும் டிசைனுக்காகவும் விளம்பரத்துக்காக மட்டும்தான். அந்த தோசை பட்டன் அமுக்குனா அதுவாக மாவை ஊற்றியெல்லாம் தோசை சுடாது. ஸோ அந்த பட்டனுக்கு பின்னாடி குறிப்பிட்ட வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 1200 அப்படின்னு செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் நம்ம பண்ணுற சமையல் அப்படி இல்லை. சில நேரம் பால் காய்ச்சணும் அப்படின்னு நினைப்போம், சில நேரம் மெதுவாக கொதிக்கணும்னு நினைப்போம். ஸோ அப்போ நமக்கு கை கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மேனுவல் பட்டனு தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இருக்கிறதுலே பெரிய பஞ்சாயத்து.
வீட்ல அடுப்பு இருக்கு. ஆனா சமைக்க பாத்திரம் இல்லையே அப்படின்னு ஒரு நிலைமை வரும். ஏன்னா இண்டக்ஷன் அடுப்புல நீங்க நினைக்கிற எல்லா பாத்திரமும் வேலை செய்யாது. நம்ம ஊர்ல பாரம்பரியமா வச்சிருக்கிற அ அடியில வந்து ஒரு மாரி ரவுண்டா அப்படி இருக்கும்ல. ஸோ அது மட்டும் இல்லாம அலுமினிய சட்டி, பித்தள, மண்பானை எதுவுமே வந்து ஒர்க் ஆகவே ஆகாது. இதுக்கு ஒரு சின்ன சயின்ஸ் இருக்கு. இண்டக்ஷன் அடுப்பு வந்து மேக்னெட் அந்த ஃபோர்ஸில தான் வந்து அ ஒர்க் ஆகும். ஸோ அதனால உங்க பாத்திரத்தோட அடிப்பகுதி வந்து ஃப்ளாட்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம காந்தம்லாம் எந்த பாத்திரத்தில ஒட்டுதோ அதுதான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்க ஒரு சின்ன டெஸ்ட்டு வச்சுக்கோங்க. நீங்க புதுசா அடுப்பு வாங்குறதுக்கு முன்னாடி உங்க வீட்ல இருக்கிற பழைய பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில எது வேலை செய்யணும்னு தெரியலையா? கவலையே படாதீங்க. உங்க வீட்ல வந்து பீரோல இருக்கிற குட்டி அந்த காந்தத்த எடுங்க. அது பாத்திரத்தோட அடியில வச்சு பாருங்க. அது டக்குன்னு ஒட்டுச்சுன்னா, அந்த பாத்திரம் இண்டக்ஷன் அடுப்புக்கு ரெடி. ஒட்டலையா அத ஓரமா எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் இன்னொன்னு, பாத்திரம் வாங்குறப்ப அந்த பெட்டியில வந்து ஒரு சுருள் மாதிரி சிம்பல் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் கம்ஃபர்டபிள் சொன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அத பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா கடையில இருக்கிற அழகான பாத்திரத்த ஆசைப்பட்டு வாங்கிட்டு, அடுப்பு மேல வச்சதுக்கப்புறம் அது E0ன்னு எரர் மெசேஜ் காட்டி உங்கள வச்சு செஞ்சிரும். அடுத்ததா பார்க்க போறது வோல்டேஜ் ரெகுலேட்டர். அடுத்ததா நம்ம ஊருக்கே உரித்தான ஒரு ஸ்பெஷல் விஷயத்துக்கு வருவோம். அதுதான் கரண்ட் கட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன். நம்ம ஊரில் எப்போ கரண்ட்டு போகும், எப்போ வரும், வந்தால் எவ்வளோ பவரில் வரும் அப்படின்னு அந்த கரண்ட் போர்டுக்கே தெரியாது. திடீர்னு வோல்டேஜ் எக்கச்சக்கமாக ஏறும். இல்லை அப்படின்னா ரொம்ப கம்மியாகும். இப்போ நீங்கள் ஒரு இண்டக்ஷன் வந்து ரொம்ப மலிவான இண்டக்ஷன் அடுப்பை வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோமே, வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வந்தால் கூட போதும், அந்த அடுப்புக்குள்ளே இருக்கிற மெயின் போர்டு டமான்னு வெடித்து புகை வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் சமைக்க நினைக்கிறது வந்து முடியாமல் போயிடும். ஸோ அதனால நீங்கள் அடுப்பு வாங்குறப்ப அதில் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் வசதி இருக்குதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வசதி இருக்கிற அடுப்பு தான் வோல்டேஜ் ஏறி இறங்குனாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை வந்து தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். ஒரு வேளை வோல்டேஜ் வந்து தாறுமாறாக ஏறுச்சுன்னா அடுப்பு தன்னவே பாதுகாத்துக்கிறதுக்கு தானாகவே வந்து அது வந்து ஆட்டோ கட் ஆஃப் வந்து ஆயிரும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ரூ. 500 கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி லோக்கல் பிராண்டு பக்கம் போகாதீங்க. ஒரு நல்ல பிராண்டட் அடுப்பாக நீங்கள் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி வோல்டேஜ் பிரச்சனைகள் எல்லாமே சமாளிச்சிடலாம். ஸோ உங்கள் பணமும் மிச்சமாகும், உங்கள் உயிரும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் வேணுமா? இல்லாட்டினா ஃபிசிக்கல் பட்டன் வேணுமா? அப்படி தான். இப்போ இருக்கிற மாடல் அடுப்புகள், இண்டக்ஷன் எல்லா அடுப்பும் பார்க்குறதுக்கு அப்படியே ஏதோ ஐஃபோன் மாதிரியே பளபளன்னு ஸ்க்ரீனில் வரும். ஷோரூமில் பார்க்குறப்ப செம்ம ஸ்டைலாக நமக்கும் நம்ம கிச்சனுக்கு இப்போ ஸ்மார்ட் கிச்சன் ஆக போதே அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஆனால் கிச்சனில் நீங்கள் வச்சதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு. நம்ம சமையல் கட்டில் எப்போவுமே நம்ம கை வந்து சுத்தமாக காஞ்செல்லாம் இருக்காது. ஒரு பக்கம் காய்கறி கழுவுவோம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கையை வந்து காய்கறி கழுவிட்டு அப்படியே கை ஈரமாக இருக்கும். ஸோ அந்த ஈரக்கையோட இல்லாட்டினா எண்ணெய் கூட நம்ம ஊற்றுறப்ப எண்ணெயெல்லாம் கூட கொஞ்சம் பட்டிருக்கும். ஸோ இந்த பிசுபிசுப்பான கை எல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த டச் ஸ்க்ரீன் அமுக்குனீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காது. நீங்கள் ஒரு பட்டனை அமுக்குனா அது வேறு எதையாச்சும் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் கூட போகும். அதனால் கடுப்பாகி நீங்கள் வேகமாக அமுக்க போய் அந்த கிளாஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது வந்து ரொம்ப நாளாக உழைக்கிறதுக்கு பெஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் பட்டனு தான் என்றைக்குமே கிங்கு. ஸோ நீங்கள் ஈரக்கையோடு அமுக்குனாலும் சரி, கரண்டியால் தட்டுனாலும் சரி, அந்த பட்டன் வந்து கால்பந்து மாதிரி எல்லாத்தையும் தாங்கும். குறிப்பாக பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் பட்டன் வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸ்டைல் முக்கியமாக டச் ஸ்க்ரீனுக்கு போங்க. இல்லை எனக்கு நல்ல வேலை நடக்கணும், அப்படி ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பட்டன்ஸ் மாடலை வந்து நீங்கள் வந்து வாங்குங்க. இப்போ முக்கியமான ஒரு பாதுகாப்பு விஷயத்துக்கு வருவோம். அடுப்போட மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பளபளப்பான கிறிஸ்டல் கிளாஸ். நிறையா பேர் இது வெறும் கண்ணாடி தானே அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் இந்த கண்ணாடி தான் உங்கள் அடுப்போட ஆயுசையே தீர்மானிக்கும். சமையல் கட்டில் நம்ம எப்போவுமே சாஃப்டாக நடந்துக்கிறோம். அவசரத்துக்கு கனமான குக்கரை கூட தூக்கி டம்முன்னு மேலே வைப்போம். இல்லைன்னா தெரியாமல் பாத்திரத்தை அது மேலே தட்டுவோம். ஒருவேளை நீங்கள் வாங்கின அடுப்பில் இருக்கிற கிளாஸோட தரம், குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன தட்டுக்கே கண்ணாடி சளி சளியாக உடைஞ்சிரும்.
இ இல்லன்னா கொஞ்ச நாள்லயே அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா மேல நெறைய கீறல் வந்து விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்க அடுப்பு வந்து பழசு மாரி ஆயிரும். அதனால அடுப்பு வாங்குறப்ப ஏ கிரேட் கிறிஸ்டல் கிளாஸ் அப்படின்னு எழுதியிருக்கான்னு பாருங்க. நல்ல குவாலிட்டியான கிளாஸ் பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 டிகிரி வரைக்கும் ஹீட்டை வந்து தாங்கும். ஸோ கடையில் வந்து பார்க்குறப்ப கிளாஸ் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. தரமான கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 கிலோ பிரியாணி அண்டா மேலே தூக்கி வச்சா கூட அடுப்பு கெத்தா நிற்கும். இல்லைன்னா அடுப்பு வந்து அப்படியே வந்து நொறுங்கிடும். நிறையா பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, என்னப்பா அடுப்பு வாங்கி 1/2 மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே தானா ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு. இது ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம ஊர் வெயிலுக்கும் கிச்சனில் இருக்கிற சூட்டுக்கும் அடுப்புக்குள்ளே இருக்கிற மிஷின் ரொம்பவே வந்து சூடாகும், ஓவர் ஹீட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மலிவான அடுப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குட்டி ஃபேன் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் சரியாக வேலை செய்யலைன்னா கூட அடுப்புக்குள்ளே இருக்கிற காயில் சூடாகி பாதுகாப்புக்காக அதுவே தானே ஆஃப் ஆயிரும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பக்கம் அவசரமாக பருப்பு வேக வச்சுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வீட்டுக்கு விருந்தாளி யாராச்சும் வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த அடுப்பு வந்து அப்படியே ஒர்க் ஆகாமல் நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதனால தான் நீங்கள் அடுப்பு வாங்குறப்ப அதில் வந்து ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் வசதி இருக்கான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுப்பை பின்னாடி திருப்பி பாருங்கள், அங்கே இருக்கிற கூலிங் ஃபேன் வந்து பெருசாக இருக்கணும். அந்த ஃபேன் எவ்வளோ வேகமாக காற்றை வெளியே தள்ளுதோ அவ்வளவு நேரத்துக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து சமைக்க முடியும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி டிப், நீங்கள் வந்து சமைச்சு முடித்த உடனே மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடாதீங்க. அடுப்பு ஆஃப் ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும். அந்த சத்தம் நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுப்பு வந்து சீக்கிரமாக குளிர்ச்சியாகும், அதோட ஆயுசும் அதிகமாகும். அடுப்புக்கு நாம் கொடுக்குற ஏசி மாதிரி தான் அந்த ஃபேன். அதை வந்து சரியாக பார்த்துக்கோங்க. நிறையா பேர் அடுப்போட டிஸ்பிளேயும் விலையும் பார்க்குற அவசரத்தில் இந்த வயரை வந்து கவனிக்கவே மாட்டாங்க. கடையில் வந்து அடுப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த கிச்சன் ஸ்லாப்பில் வந்து வச்சதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த ஒயர் வந்து ப்ளக் பாயிண்ட்டை விட ஒரு ஜன் கம்மியாக இருக்கும். அப்புறம் என்ன, அடுப்பை தூக்கிக்கிட்டு ப்ளக் பாயிண்ட்டு பக்கத்தில் போய் நிற்க வேண்டியது தான். ஸோ இண்டக்ஷன் அடுப்பு நீங்கள் வந்து வாங்குறப்ப அந்த ஒயர் வந்து குறைஞ்சது 1.2 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் வரை நீளம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சமைக்க வசதியாக இருக்கும். அதை விட வந்து முக்கியம் அந்த ஒயரோட குவாலிட்டி. ஸோ இண்டக்ஷன் அடுப்புங்கிறது வந்து 2000 வாட்ஸ் வரைக்கும் பவர் இழுக்கிற மிஷின். ஸோ அந்த ஒயர் வந்து ஹெவி டியூட்டி ரகமாக இருக்கணும். மலிவான அடுப்புகளில் வந்து ஒயர் ரொம்பவே மெலிசாக இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் சமைச்சாலே அந்த ஒயரை தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். சில நேரம் ஒயர் வந்து உருகி ஷார்ட் சர்க்கியூட் கூட அடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, கடையில் வாங்குறப்பயே வந்து ஒயரை கொஞ்சம் வளைச்சி பாருங்கள். அது நல்ல தடிமனாக திக்காக இருக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டு ப்ளக் பாயிண்ட்டு ரொம்ப தள்ளி இருந்தால் லோக்கல் எக்ஸ்டென்ஷன் அந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது இண்டக்ஷன் அடுப்புக்கு செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் ஒயர் நீளமாக இருக்கிற அடுப்பாகவே பார்த்து வாங்குங்க. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் உங்கள் கிச்சன் சேஃப்டிக்கு இது ரொம்பவே முக்கியம். கடைசியாக 10வது விஷயம், இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். இண்டக்ஷன் அடுப்புங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம். இதில் இருக்கிற காயிலோ இல்லை உள்ளே இருக்கிற மதர் போர்டோ எப்போ வேணாலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடலாம். ஸோ ஒருவேளை அடுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உங்கள் ஊரில் அந்த பிராண்டுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். சில கம்பெனிகள் வந்து ஆன்லைனில் பார்க்குறப்ப செம்ம ஆஃபரில் கிடைக்கும். நாமளும் ஆசைப்பட்டு வாங்கிடுவோம். ஆனால் ஒரு வேளை ரிப்பேர் ஆனால், சார் அடுப்பை வந்து கொரியரில் எங்கள் ஊருக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ரூ. 3000 அடுப்பை சரி பண்ணால் 5000 கொரியர் செலவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எப்போ சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம காத்துட்ருப்போம். அதனால் நீங்கள் வாங்குகிற அடுப்புக்கு குறைஞ்சது 1 வருஷம் முழுமையான வாரண்டி தராங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சில பிராண்டில் வந்து அந்த மெயின் காயிலுக்கு மட்டும் 2 வருஷம் வாரண்டி தருவாங்க. அப்படி கிடைச்சா உங்களுக்கு அதுதான் லாபம். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு வாங்குறப்பயே அந்த வாரண்டி கார்டில் கடைக்காரர்கிட்ட சீல் வைக்க மறக்காதீங்க. பில்லையும் பத்திரமா எடுத்து வைங்க. ஏன்னா வாரண்டி கார்டு இல்லைன்னா கம்பெனியில் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல பிராண்டட் அடுப்பு கூடவே உங்கள் ஊர்லேயே சர்வீஸ் சென்டர் இருக்கா, இது 2 இருந்தால் நீங்கள் வந்து நிம்மதியாக சமைக்கலாம்.
அவ்வளவுதான். இந்த 10 விஷயத்த மட்டும் நீங்க கவனிச்சு ஒரு இண்டக்ஷன் அடுப்பு வாங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்க கிச்சன்ல ஒரு சூப்பர் ஹீரோவா தான் இருக்கும். 2026ல டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. அதுக்கேத்தாப்புல நம்மளும் வந்து அப்டேட்டா இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 10 டிப்ஸில வந்து உங்களுக்கு எத நீங்க ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் வந்து தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.